லோக்சபா தேர்தலில் தமிழ்நாட்டில் 4 முனை போட்டி நிலவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேசிய அளவில் லோக்சபா தேர்தலுக்கு உண்டான அனைத்து பணிகளும் அந்தந்த கட்சிகள் ஆலோசனைகள் மேற்கொண்டு வருகின்றன. இந்தியா கூட்டணி ஆங்காங்கே கூட்டங்கள் நடத்தி ஆலோசனைகளை மேற்கொண்டு வரும் சூழ்நிலையில் இந்தியா கூட்டணி முறிய நிலைமையில் உள்ளது. அதன்படி பார்த்திங்கன்னா மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜி நாங்கள் லோக்சபா தேர்தலில் இந்தியா கூட்டணியோடு சேர்ந்து சந்திக்க மாட்டோம், தனித்து தான் சந்திப்போம் என்று அறிவித்து விட்டார். அதுபோல் பஞ்சாபில் ஆம் ஆத்மியும் நாங்கள் லோக்சபா தேர்தலில் இந்தியா கூட்டணியில் இருக்க மாட்டோம், தனித்து போட்டியிடும் என்று அறிவித்து விட்டது. இப்படி இந்தியா கூட்டணியில் ஒவ்வொரு கட்சியாக நிலையில்லா தன்மையோடு இருக்குது. அதில் இப்போ திமுக, லாலு பிரசாத் யாதவ், அகிலேஷ் யாதவ் போன்ற கட்சிகள் மட்டுமே உள்ளன. பீகார் நிதிஷ்குமார் ஏற்கனவே விலகி பாஜகவில் இணைந்து அங்கே பீகாரில் ஆட்சி அமைத்து விட்டார். பாஜகவுக்கு 2 துணை முதல்வர் கொடுத்து ஆட்சியை தக்க வைத்து கொண்டார். இப்படி இருக்க தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி கட்சிகளோட பேச்சுவார்த்தை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை கூட அதன் கூட்டணி கட்சியான காங்கிரஸோட பேச்சுவார்த்தை நடத்தி ஓரளவு பேச்சுவார்த்தை முடிந்திருக்கு. இன்னும் பிப்ரவரி 3-4 தேதிகளில் மற்ற கூட்டணி கட்சிகளோட திமுக பேச்சுவார்த்தை தொடங்க இருக்குது. இது இப்படி இருக்க அதிமுகவோ தீவிரமாக ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகிறது. 3வது அணியும் தமிழ்நாட்டில் உருவாகும் நிலை உருவாகியிருக்கு. அந்த 3வது அணிக்கு தலைவர் நம்ம சீமான், நாம் தமிழர் கட்சியோட சீமான் 40 தொகுதிகளும் தனித்து போட்டியிடும் என்று அறிவித்து விட்டார். இதுபோக பாஜக தலைமையில் 4வது அணி உருவாகும் நிலைமை உள்ளது. அந்த அணியில் பாஜக, ஓபிஎஸ், டிடிவி, தேமுதிக, பாமக இன்னும் சில கட்சிகள் இணைய வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. இப்படி 4 முறை போட்டி நிலவும் பட்சத்தில் தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தலில் எந்தெந்த தொகுதியில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத மக்கள் வாக்களித்த பின்பு தான் நம்ம தெரிஞ்சிக்க முடியும். திமுக பழைய முறையிலேயே ஏற்கனவே இருந்த கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து தேர்தலை சந்திக்க வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. நன்றி, வணக்கம்.